அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் நிர்வாகிகளுடன் அவசர கலந்தாய்வு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சி குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் நாள்தோறும் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். சீமானுடைய ஆடியோ அப்படின்னு போட்டாலே ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடியோக்கள் வந்துட்டு இருக்கு. இந்த ஆடியோக்கள் எல்லாமே சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சாட்டை துரைமுருகன் விலைக்கு போயிட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டில் சேவ் ஆயிருக்கு அப்படின்னும், கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக மொபைல் ஃபோன் மாற்றாமல் வச்சுட்ருக்கேன், அதோட ஆடியோ எல்லாமே சேவ் ஆகி தான் இருக்கும் அப்படின்னும், நான் என்ன டெரரிஸ்டா, எதனால் என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா காவலர்கள் இடத்துலேயே ரொம்ப துணிச்சலாக கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதனை தொடர்ந்து அதில் பேசியிருக்கிறது அண்ணன் சீமான் தான் அப்படின்னும், ஆனால் அது எல்லாமே பழைய ஆடியோ அப்படின்ற எல்லா விளக்கங்களையுமே சாட்டை துரைமுருகன் கொடுத்த பிறகு தான் இந்த விஷயம் குறித்து ஒரு தெளிவான புரிதலே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட கிடச்சிருந்துச்சு. இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சரியாக கடமையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நேரடியாகவே சீமான் இடத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்த கலந்தாய்வு இருக்க போகுதா, அல்லது எல்லா விமர்சனங்களுக்கும் எப்படி கடந்து செல்லணும் அப்படின்றதுக்காக இந்த கலந்தாய்வு இருக்க போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கலந்தாய்வு குறித்த செய்திகளை நம்ம பெரிதாக எங்கேயுமே பார்க்க முடியல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலந்தாய்வில் எந்த ஒரு ஃபோனும் எந்த ஒரு வீடியோ கேமராவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரியலாம், ஆனால் இந்த இடத்திற்கு எந்த ஒரு ஊடகமும் வர வேண்டாம் அப்படின்றத சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு தான் இதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வெளியே தெரிய வரும். இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.